வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடன் மன வலிமையுடனும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். இப்பயணத்தின் போது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் தப்தபானி ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள கல்வி, கலாச்சார மற்றும் அலுவல் ரீதியான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை கட்டாக்கில் உள்ள ஜகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்க உள்ளார். வரும் 4ஆம் தேதி தப்தபானி அருகே உள்ள மகா கந்துனி தேவி கோவிலில் தரிசனம் செய்கிறார். குடியரசுத் தலைவரின் இந்த பயணத்தின் போது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவனேஸ்வர் மற்றும் கட்டாக்கில் சுமார் 40 காவல் படை பிரிவுகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். புதுடில்லியில் இன்று காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான போதை முக்த் யுவத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், இளைஞர்கள் எப்போதும் போதைப் பொருள்களிலிருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய ஜன் பாகிதாரி பிரச்சாரத்தின் மூலம் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாராந்திர நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கம் இளைஞர்களை இலக்குகளிலிருந்து திசை திருப்பி குடும்பங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் தேசத்தின் வலிமையையும் பலவீனப்படுத்துகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இது குறித்து கூடுதல் தகவல்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் அதன் பின் விளைவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சரியான நேரத்தில் நிபுணர்களை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் ஆரம்ப நிலையிலேயே எச்சரிக்கை அறிகுறிகளை கண்டறிந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆதரவளித்து குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையான உரையாடல் கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சமூக தனிமை, வழக்கத்திற்கு மாறான நடத்தை, உரையாடல்களை தவிர்த்தல், இரவு நேரங்களில் வெளியே தங்குதல், அடிக்கடி பணம் கேட்டல் போன்ற குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் அபாயங்கள் குறித்து மாணவர்களுடன் விவாதித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இருந்து 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நாட்டு மக்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் இடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி.கே. சிங்கும் பங்கேற்றார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வீரர்களுக்காக ஓடுங்கள், வீரர்களுடன் ஓடுங்கள் என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் பொதுமக்களுக்கும் ஆயுதப் படைகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்த இந்த ஓட்டம் ஒரு தனித்துவமான தளமாக செயல்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 79வது ஆண்டு சுதந்திரத்தை நினைவுகூரும் வகையில் NCC எனும் தேசிய மாணவர் படை இன்று புதுடில்லியில் சைக்ளோதான் 2026 ஏற்பாடு செய்தது. பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் முன்னிலையில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த சைக்ளோதானை கொடியசைத்து தொடக்கி வைத்தார்.
மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் தொடங்கிய இந்த சைக்கிள் பேரணி தேசிய தலைநகரின் முக்கிய இடங்கள் வழியாக பயணித்து அதே மைதானத்தில் நிறைவடைந்தது. தூய்மையான இந்தியா, பசுமையான இந்தியா, ஆரோக்கியமான இந்தியா என்ற கருப்பொருளின் கீழ் இந்த பேரணி நடைபெற்றது. NCCயின் அடித்தளமாக விளங்கும் தேசபக்தி, ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் அடிப்படை விழுமியங்களை வலுப்படுத்துவதோடு உடற்தகுதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் ஆகியவற்றை இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்திருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கண்காட்சி தற்கால ஜவுளி கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் கைவினை குழுக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறந்த தளமாக விளங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு சார்ந்த படைப்புகள், கலைஞர் மற்றும் கைவினைஞர் கூட்டு பணிகள் மற்றும் ஜவுளி தயாரிப்பின் சமூக வரலாற்று மற்றும் கலாச்சார சூழல்களை இந்த கண்காட்சி எடுத்துக் காட்டும் வகையில் அமையும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்களி வெங்கையா நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிங்களி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிங்களி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் விழிப்புணர்வு உள்ள பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினர் மூலமே சாத்தியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற போதைப்பொருளற்ற பாரத இயக்கத்தில் உரையாற்றிய அவர், இந்த இயக்கம் வெறும் அரசின் முயற்சி மட்டுமல்ல, நாட்டின் இளைஞர்கள் போதைப்பொருள் எனும் தீங்கிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு மக்கள் இயக்கம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மாணவர்கள் போதைப் பொருட்களிலிருந்து விலகி சக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த இயக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி போதைப்பொருளற்ற பாரத இயக்கத்தை காணொளி வாயிலாக தொடக்கி வைத்த நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு போதைப்பொருள் இல்லா இந்தியாவிற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, தலைமைச் செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான், மை பாரத் திட்ட மாநில துணை இயக்குனர் திரு திரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ போட்டிகளில் இந்திய வீரர்கள் களம் காண்கின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.